Question number 1. Find the square root. Following rational expression. Rational expression க்கு வந்து square root find பண்ணி சொல்லிருக்காங்க. Subdivision number 1. Subdivision number 1 given சொல்லி first write பண்ணிக்கலாம். Given. Subdivision number 1ல இங்க 400 இருக்குது. இங்க 100 இருக்குது. இப்போ டவுல் 0 டவுல் 0 டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா இங்க நியூமரேட்டர்ல 4 இருக்குது. அப்ப நம்ம ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. நியூமரேட்டர்ல 4 ரைட் பண்ணிடுங்க. 4. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ கம்பேரிங் பண்ணுவோம். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் கம்பேரிங் பண்ணும்போது எக்ஸையும் கம்பேரிங் பண்ண போதும். ஏன்னா 400 100 டிவைட் பண்ணியாச்சு. இங்க எக்ஸையும் நம்ம கம்பேரிங் பண்ணோம்னா நியூமரேட்டர்ல x பவர் 4 இருக்குது, டினாமினேட்டர்ல x பவர் 8 இருக்குது. அப்ப பிக்கஸ்ட் வேல்யூ எங்க இருக்குது? டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது. அப்போ 1 டிவைடிங் பை x பவர் 8 இருக்குல, x பவர் 8 அங்க உள்ள 4 கீழே கொண்டு வந்துருங்க -4. அப்பனா ஈக்குவல் 1 டிவைடிங் பை x பவர் 4 கிடைக்குது. இது டினாமினேட்டர்ல அப்படியே ரைட் பண்ணிருங்க x பவர் 4. நெக்ஸ்ட் y கம்பேரிங் பண்ணுவோம். yங்கிற வேரியபிளை கம்பேரிங் பண்ண போறோம். நியூமரேட்டர்ல y பவர் 12 இருக்குது, டினாமினேட்டர்ல y பவர் 4 இருக்குது. இப்போ பிக்கஸ்ட் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ இருக்குது. அப்போ y பவர் 12 அப்படி இருக்கட்டும், y பவர் 12 அப்படி இருக்குது. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய y பவர் 4 மேலே கொண்டு போய் சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு y பவர் 8 கிடைக்குது. இது எங்க கிடைக்குதுன்னா நியூமரேட்டர் வேல்யூல ரைட் பண்ணும். அப்போ y பவர் 8. நெக்ஸ்ட் அடுத்து z பவரை பார்ப்போம். z பவர் 16 இருக்கு நியூமரேட்டர் வேல்யூல, டினாமினேட்டர்ல z பவர் 4 இருக்குது. அப்பனா z பவர் 16 நியூமரேட்டர் வேல்யூ இருக்கட்டும், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய z பவர் 4 வந்து மேலே போயிடுச்சுன்னா -4 மாறுது. அப்போ z பவர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்குது. z பவர் 12 கிடைக்குது. இது நியூமரேட்டர் வேல்யூல ரைட் பண்ணோம்னா நியூமரேட்டர் வேல்யூல பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குது. அப்போ z பவர் 12 வந்து நியூமரேட்டர் வேல்யூல ரைட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்தனால இங்கே ஸ்கொயர் ரூட் சிம்பிள் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம வந்து ஸ்கொயர்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 4ங்கிற நம்பருக்கு 2 கிடைக்கும். அப்போ 2 நம்ம வெளியில எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் உள்ள நம்பர், ரிமைனிங் உள்ள வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அந்த வேரியபிள்ஸ் பாருங்க y பவர் 8 அதுல ஹாஃபா வெளியில எடுக்கணும். அப்போ y பவர் 4 பாதியா வெளியில எடுக்கணும். நெக்ஸ்ட் z பவர் 12 இருக்குல்ல, அதுல வந்து பாதி ஹாஃப்னா வந்து z பவர் 6. நெக்ஸ்ட் டிவைடிங் பை x பவர் 4 இருக்குல்ல, x பவர் 4னா அதுல ஹாஃப் வந்து என்ன வரும்? x ஸ்கொயர். ஹாஃப்னா ஒண்ணுமே இல்ல, அந்த பவர்ல இருக்குல்ல x பவர் 4, அந்த பவர்ல இருக்கக்கூடிய 4 வந்து 2 ஆல டிவைட் பண்ணிருங்க, அதுதான் ஹாஃப். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரூட்ல இருந்து வெளியில எடுத்துட்டோம். திரும்ப வந்து ரூட் சிம்பிள் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்துருக்கோம். அப்ப திரும்பவும் ஸ்கொயர் ரூட் சிம்பிள் நீங்க கொடுத்துறாதீங்க. மறக்காம இங்க ஸ்கொயர் ரூட்டை வெளியில எடுத்த பிறகு மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வரக்கூடிய வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கும். இங்க வேரியபிள்ஸ்க்கு மட்டும் மாடுலஸ் சிம்பிள் கொடுக்கணும், அது பாசிட்டிவ் வேல்யூ மட்டுமே காட்டும். இங்க கிவன் சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு தேவையான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல நியூமரேட்டர் வேல்யூ பாருங்க 7x ஸ்கொயர் பிளஸ் 2 ரூட் 14x பிளஸ் 2 ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனா இருக்குது. குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனை ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி நம்ம ஃபேக்டராக கொண்டு வர முடியும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவால் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 14 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குன்னா 14 கிடைக்கணும். அப்போ ஆட் பண்ணையில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இங்கே எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னா 2 ரூட் எக்ஸ் இருக்குது. ஆட் பண்ணையில் நமக்கு என்ன 2 ரூட் 14 நமக்கு வந்து கிடைக்கணும். ஆட் பண்ணையில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 ரூட் 14 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 14 வராப்புல டேபிள்ஸ் 114 S14 சொல்லலாம். ஆனால் இங்கே 2 மல்டிப்ளிகேஷன் ரூட் 14 கிடைக்கணும். அப்போனா இங்கே ஒரு ரூட் 14ஆலையும் இங்கே ஒரு ரூட் 14ஆலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க ரூட் 2வையும் மல்டிப்ளை பண்ண என்ன சொல்லுவீங்க 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இன்னமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம், இங்கே 2 வர்றது உங்களுக்கு புரியலாம். ரூட் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ரூட் ஆஃப் 2 × 2 அப்போ ஒரே ஒரு 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ரூட் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்குது. அப்போ ரூட் 5வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 5 கிடைக்குது. அதே மாதிரி ரூட் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து
14 கிடைக்குது. ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இங்கே ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு 114, இங்கே ஒரு 114, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? ஆட் பண்ணும்போது நமக்கு 2√14 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 1√5, இங்கே ஒரு 1√5, ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2√5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 1√4, 1√4, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2√4 கிடைக்குது. அதே மாதிரி தான் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 14 கிடைக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதாவது 2√14 கிடைக்குது ரெண்டையுமே ஆட் பண்ணல. அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 7x இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணுவோம். ஏன்னா டிவைடிங் பைல ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 7 இருக்குது. அப்போ டிவைடிங் பை 7x. இப்போ இங்கே உள்ள √14 எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா √14 இருக்குது. √14, இந்த √14 ஈக்குவல் √7 மல்டிப்ளிகேஷன் 2. அப்போனா 7 2s 14. இதை தனித்தனியாக பிரிக்க போகிறேன். √7 மல்டிப்ளிகேஷன் √2ன்னு சொல்லி பிரிக்கலாம். √7 மல்டிப்ளிகேஷன் √2ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 7 எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 7 இருக்குல்ல, இந்த 7 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 ஈக்குவல் √7 மல்டிப்ளிகேஷன் √7 சொல்லி பிரிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 14 ஈக்குவல் √14 மல்டிப்ளிகேஷன் √14. அப்போ 7 எப்படி பிரிக்கலாம்? √7 மல்டிப்ளிகேஷன் √7 சொல்லி பிரிக்கலாம். அப்போ இதை கீழே ரைட் பண்ணுறேன். கீழே எப்படி ரைட் பண்ணலாம்னா 14 பதிலாக √7 மல்டிப்ளிகேஷன் √2 டிவைடிங் பை அங்கே உள்ள 7x இருக்குல்ல, அந்த 7க்கு பதிலாக √7 மல்டிப்ளிகேஷன் √7x அப்படி இருக்கட்டும், x. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரைட் பண்ணிட்டேன். இது ரெண்டுக்கும் சேர்த்து இதை ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இந்த 14க்கு போகலாம், இந்த இதுக்கு போகலாம் நான் ரைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 14க்கு போகலாம் √7 மல்டிப்ளிகேஷன் √2 டிவைடிங் பை 7க்கு பதிலாக √7 மல்டிப்ளிகேஷன் √7 இன்டு எக்ஸ். இப்போ எதாவது டிவைட் ஆகுதோ அதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். பாருங்கள், √7 டிவைட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு √7 டிவைட் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபேக்டராக எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணிடலாம். இங்கே √7x + 2 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே √7x இருக்குது. ரிமைனிங் உள்ளதை பாக்ஸ் பண்ணுற பாருங்க, √7x, இங்கே √2 இருக்குது. அப்போ √7x + 2 இருக்குது. இங்கே ஒரு √7x + 2 வரும். அப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √7x + 2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், திரும்ப எழுதி காட்டுறேன். √7x + √2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு √7x + √2 இருக்குது. இந்த எக்ஸுக்கு ரூட் கிடையாது. பாருங்கள், √7 எக்ஸுக்கு ரூட் கிடையாது. √7x மல்டிப்ளிகேஷன் √2. அடுத்தது இதுக்குள்ளது √7x மல்டிப்ளிகேஷன் √2. இது ரெண்டையும் நம்ம பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணால் √7x + √2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். √7x + √2 ஹோல் ஸ்கொயர் டிவைடிங் பை இப்போ நம்ம எதில் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூ மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கோம். டினாமினேட்டர் வேல்யூ ஒன்று இருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படின்னா x² -1 / x + 1 / 16 இருக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த x² 1 / 2 இருக்குல்ல, இப்போ x² இருக்கிறது x எடுத்துக்கிறோம். x இங்கே உள்ளது x²ஆகவே அப்படி எடுத்துக்கோங்க, x². நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள 1 / 16 இருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் 1 / 4 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணலாம். 1 / 4 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணலாம். இங்கே -2 இருக்குல்ல, அப்படின்னா a² + b² -2ab ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² - b² a² -2ab + b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போனா இதில் ஏங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏங்கிறது நம்மன்னா a = x. நெக்ஸ்ட்டு b = நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா b = 1 / 4. அப்போனா
இந்த ஏ ஸ்கொயரையும் இங்கே உள்ள ஏ ஸ்கொயரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பி ஸ்கொயரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இடையில நமக்கு என்ன இருக்கணும்னா -2 ஏக்கான வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ், பிக்கான வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் 1/4. அப்போ இந்த 2வையும் இந்த 4ஐயும் டிவைட் பண்ணால் 1/2. இப்போ மறுபடியும் இதை ரைட் பண்ணுற பாருங்க, அந்த டோட்டலாக சேர்ந்ததை ரைட் பண்ணுற பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது -2, வேறு என்ன இருக்குது இங்கே 2ல் எக்ஸ் மட்டும் இருக்குது, இங்கே எக்ஸ் டிவைடிங் பை 2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/, அதை ஸ்கொயர் பண்ணால் 16. இதுதான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ஏ ஸ்கொயர் அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக எது தேவையோ உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸாம் கழிக்கலாம், தேவையில்லைனா ஒன்றுமே இல்லை. இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் இருக்கனால எக்ஸ், நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ், நெக்ஸ்ட் பிக்கான வேல்யூ என்ன இருக்கும் 1/4 ஹோல் ஸ்கொயர். இது மட்டும்தான் நமக்கு தேவையானது. ரைட் சைடில் உள்ளது உங்களுக்கு தேவைன்னா ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு எழுத வேண்டியது தேவையில்லை. இப்போ இதை ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம், இதை இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டரில் நம்ம ரைட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் நம்ம என்ன எழுத போனால் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தனால நம்ம மாடுலஸ் சிம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது டிவைடிங் பைல ஒன்றுமே இல்லாட்டி எக்ஸுக்கு பதில் 1 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிடுங்க. √7x அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் √2 டிவைடிங் பை 4x, எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x, நெக்ஸ்ட்டு -1 டிவைடிங் பை 4 கிடைக்கும். டிவைடிங் பை 4 இங்கே மாடுலஸ் சிம்பிள் இருக்குது, மறந்துடாமல் மாடுலஸ் சிம்பிளை நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு √7x அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் √2வும் அப்படி இருக்கட்டும். இங்கே உள்ள டினாமினேட்டர் இங்கே இருக்கக்கூடியது டிவைடிங்கில் இருக்குது, அங்கே மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ ரெசிப்ரோக்கலை நம்ம மாற்றிடலாம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து 4 டிவைடிங் பை 4x -1. இப்போ இந்த 4ஐ மட்டும் நம்ம காமனாக வெளியில் கொண்டு வந்துடலாம். இங்கே மாடுலஸ் சிம்பிள் இருக்குது, மாடுலஸ் சிம்பிள் மறந்துடக்கூடாது. 4ஐ காமனாக வெளியில் கொண்டு வந்துட்டோம்னா 4, நெக்ஸ்ட் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துருங்க, ஏன்னா 4ங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பர். நெக்ஸ்ட்டு √7x ப்ளஸ் √2 டிவைடிங் பை 4x -1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சரை பாக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3 பார்த்தலாம். சப்டிஷன் நம்பர் 3 சப்டிஷன் நம்பர் 3ல் ஏதாவது டிவைட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இங்கே 121 81 டிவைட் ஆகாது. வேறு ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். a + b ஹோல் பவர் 8, இங்கே a + b இருக்குதா டிவைடிங் பைல இல்லை. நெக்ஸ்ட்டு x + y ஹோல் பவர் 8, x + y இருக்கா இல்லை. நெக்ஸ்ட்டு b - c ஹோல் பவர் 8 இருக்குது, b - c ஹோல் பவர் 8 இங்கே ஏதாவது இருக்குதா, இங்கே இருக்குது. b - c ஹோல் பவர் 8 இருக்குது, இங்கே ஒரு b - c ஹோல் பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு b - c ஹோல் பவர் 4 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டும் சேம். அப்போ ரெண்டையும் நம்ம b - c ஹோல் பவர் 8ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ ஒரு ஹோல் பவர் 8ம் டினாமினேட்டர் வேல்யூ உள்ள ஒரு ஹோல் பவர் 8ம் டிவைட் ஆயிரும். ரிமைனிங் உள்ளதை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதாவது எதாவது டிவைட் ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய b - ஹோல் பவர் 8ம் இங்கே இருக்கக்கூடிய b - ஹோல் பவர் 4 b - ஹோல் பவர் 4 இது ரெண்டும் டிவைட் ஆயிரும். ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து கிவன் சொல்லி எடுத்து ரூட்டுக்குள்ளே எழுதி ரைட் பண்ணிக்கலாம். 121 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கிறோம். 121 நெக்ஸ்ட்டு a + b ஹோல் பவர் 8 நெக்ஸ்ட்டு x + y ஹோல் பவர் 8 டிவைடிங் பை 81 a - b ஹோல் பவர் 12 ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்துடணும்.
இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்தோம்னா 121 நம்ம வந்து 11 11s 121. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது a + b ஹோல் பவர் 8 இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வந்து a + b ஹோல் பவர் 4ன்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து பவரில் பாதி எடுக்கணும், டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு x + y ஹோல் பவர் 8 இருக்குது. அதை ஹாஃப் எடுத்தோம்னா 4 டிவைடிங் பை நெக்ஸ்ட்டு இங்கே 81 இருக்குல்ல, அந்த 81ல் வந்து 9 9s 81. நெக்ஸ்ட் இதில் a - b ஹோல் பவர் 12 இருக்குது. அதில் பாதி வந்து ஹாஃப் வந்து 6. மறந்துடாமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடணும். மாடுலஸ் சிம்பிள் வேரியபிள்ஸ்க்கு வந்து மாடுலஸ் சிம்பிள் கொடுக்கணும். இங்கே கிவன் சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்சரை பாக்ஸ் பண்ணியாச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.